ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாண்டலில் நம்ம தேவையான அளவுக்கு ரவா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிறோம் தாளிப்புக்கு. நெக்ஸ்ட்டு கடுகு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகா 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கிறோம். வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டம்ளர் ரவாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஸோ 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா தண்ணி கொதித்து வந்ததையும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துச்சு. இப்போ ரவாவை நல்லா நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. பாருங்கள், நம்ம கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுருக்கோம். இப்போ நல்லா கொதி வருது. நல்லா பெரிய கொதி வரப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ட்ரை ஆகும். நல்லா பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டி வந்துருச்சு. இப்போது நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சாச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு உதிரி உதிரியாக உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நமக்கு பேஸ்ட் மாதிரி இருக்காது. கையில் எடுத்தோம்னா கையில் ஒட்டாத வருங்க. இதுக்கு தேங்காய் சட்னியும் பருப்பு சாம்பாரும் எடுத்துருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. பாருங்கள், கையில் எடுக்கிறேன், துளி கூட கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.